ஹே காய்ஸ், இப்போ இந்த ட்ராமாவோட கண்டினியூவேஷன் பார்க்கலாம். நம்ம ஹீரோயின் அந்த மாதிரி ரொம்ப தைரியமாக பேசிட்டு வந்துடுறா இல்லையா. ஸோ பேம் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு, இப்போ தான் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவளை பாராட்டிட்டுலாம் இருந்துட்டுருக்கான். கூடவே வந்துட்டு, இப்போ நீ உங்கள் அம்மா கிட்ட போறியா, அதனால தான் உங்கள் அப்பா கிட்ட இவ்வளோ தைரியமாக பேசிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, பாடியில் இருக்க ஹீரோவுடைய அம்மாவும் அப்படியே திரும்பி நம்ம ஹீரோயினை கேள்வியாக பார்க்குறாங்க. அதுக்கு அவளும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறான். அம்மா வந்து ஹாங்காங்கில் வேலையில் இருக்காங்க. ஸோ இப்போ அம்மா கிட்ட என்னால் போக முடியாது, எஜுகேஷன் முடிச்சுட்டு தான் நான் போக முடியும், அதனால் பேம் கிட்ட இல்லைன்னு சொல்லுங்க சொல்லிட்டு. ஸோ இவளும் வந்துட்டு இல்லை அப்படிங்கிறா. அதை கேட்டோடனே பேமுக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிடுது. இப்போ இவ்வளோ தூரம் சண்டை போட்டுட்டு அந்த பொம்பளை கூட இருக்க போறியா, அந்த பொம்பளை உன்னை நிம்மதியாக இருக்க விடுமா அப்படிங்கிற மாதிரி அவன் சித்தியை பற்றி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு நான் பார்த்துக்கிறேன், என்கிட்ட ஒரு தடவை அடி வாங்கிட்டாங்கல்ல, திரும்ப நான் அடிக்க மாட்டேன்னு நீ நினைக்கிறியா என்ன அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா இங்கே ஹீரோவுடைய வீட்டில் அவனுக்கு அடுத்த நாள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும் போது அங்கே ஒரு லெட்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதை எடுத்து அவன் வாசிக்கிறான். அவன் என்ன லெட்டராக இருக்குன்னு சொல்லிட்டு அவனுடைய ஆன்ட்டி வந்து ரொம்ப கியூரியஸாக இருக்காங்க. அதை ஓப்பன் பண்ணி வாசித்த உடனே, நான் கொஞ்ச நேரம் என்னோட ரூமில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடுறான். போயிட்டு அவங்க அம்மாவுடைய பழைய டைரி எடுத்து அதில் இருக்கக்கூடிய ஹேண்ட் ரைட்டிங்கையும் இந்த லெட்டரில் இருக்கக்கூடிய ஹேண்ட் ரைட்டிங்கும் எடுத்து கம்பேர் பண்ணி பார்க்குறான். அவருடைய அம்மா தான் கரெக்டாக இந்த லெட்டரை வந்து ஹீரோனை வச்சு எழுதியிருக்காங்க. ஸோ ஹேண்ட் ரைட்டிங் மேட்ச் ஆகிடுது. இதை பார்த்தோன்னே வந்துட்டு அவனுக்கு கொஞ்சம் வந்து அப்படி பேரஞ்ச மாதிரி ஆகிடுது. இதனால் ஹீரோயினை பாட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு அவளுடைய கேம்பஸ்க்கு கிளம்பி வரான். அவருடைய அம்மா ஆல்ரெடி அந்த லெட்டரை எழுதும் போதே ஹீரோயின் கிட்ட சொல்லியிருந்திருப்பாங்க, இந்த மாதிரி இதை வாசிச்சதுக்கப்புறம் அவன் கண்டிப்பாக பார்க்குறதுக்கு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரியே வந்துட்டு அங்கே அவர் டின் கூட பேசிகிட்டு இருக்கும் போது தான் இங்கே ஹீரோ வந்து நிற்கிறான். ஸோ இப்போ டின் வந்துட்டு ஹீரோ கூட பேசுறதுக்கு வந்து அலோவ் பண்ணாமல் ஹீரோயினை வந்து தடுத்து நிறுத்த, ஹீரோவும் வந்துட்டு அவகிட்ட தனியாக பேசுகிறோம், எனக்கு விஷயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு டின்னும், உங்களால் வந்துட்டு அவங்க ஆன்ட்டி கிட்ட வாங்கி கட்டினதெல்லாம் போதும், அதனால நீ இன்னும் பிரச்சனை பண்ணாத, உனக்கு ஏதாவது சொல்லணும்னா எனக்கு முன்னாடியே சொல்லுங்கிறான். ஹீரோவும் இல்லை தனியாக தான் பேசி ஆகணும் அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயினுக்கு புரிஞ்சிருது என்ன விஷயம்னு சொல்லிட்டு. உடனே அவள் தின்ன பார்த்து, நான் அவன்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு வரேனே, அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை, அவன் நல்ல பையன்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துடுறா. ஸோ இப்போ ஹீரோ கிட்ட வந்த உடனே கேட்குறா, இந்த மாதிரி லெட்டரை வாசிச்சுட்டு தானே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஹீரோவும் கோவப்பட்டு கத்துறான், இந்த மாதிரி ஹேண்ட் ரைட்டிங் வந்துட்டு யார் வேணாலும் யார்தான் வேணாலும் ப்ராக்டிஸ் பண்ணி வர வைக்க முடியும், இதெல்லாம் வச்சு என்னை ஏமாற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறான். சரி, இது வேணா வந்துட்டு நீ நம்பாமல் இருக்கலாம், இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, உங்கள் அம்மா சொன்னதை மட்டும் நான் சொல்லிட்டு போயிடுறேன், உனக்கு கொஞ்சமாவது இதில் நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க, யூஸ்வலாக வந்துட்டு உங்கள் அம்மா உன்னை ஃபிஷ் பார்க்குறதுக்காக ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்களாமே, அந்த இடத்துக்கு வந்துரு, அது என்ன இடங்கிறது நான் சொல்ல போகிறதில்ல, ஏன்னா எனக்கே தெரியாது, உங்கள் அம்மா இவ்வளோ தான் என்கிட்ட சொல்ல சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய பதில் எதிர்பார்க்காம அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. ரைட் ஆனோடனே ஹீரோயினோட பாடிக்குள்ள ஹீரோடைய அம்மா உள்ள வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா அவங்க சொல்லிருக்கக்கூடிய லொக்கேஷனுக்கு போகையில் ஹீரோ ஆல்ரெடி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கிறத பார்க்குறாங்க. பரவாயில்லையே, நான் சொன்ன உடனே லொக்கேஷனை புரிஞ்சுக்கிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோவும் எதுக்காக இங்கே வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இப்போ நான் உன்னுடைய அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுறதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. கூட உனக்கு சந்தேகமாக இருக்கும், இருந்தாலும் ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன் பாரு, நம்ம ஒரு முறை இங்கே வந்திருந்தப்போ நான் கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தப்போ நீ தண்ணிக்குள்ளே விழுந்துட்டேன், அந்த சமயத்தில் நான் பதட்டப்பட்டு உன்னை எடுத்து காப்பாற்றிட்டேன், அப்புறமும் நீ தான் வந்துட்டு கொஞ்சம் பயந்துட்ட, எங்கள் அப்பா கிட்ட சொன்னால் அப்பா சத்தம் போடுவார், இந்த விஷயம் வந்து இங்கே திரும்ப நம்மளை அலோவ் பண்ண மாட்டாருன்னு சொல்லிட்டு நீ அப்பா கிட்ட இருந்து சொல்ல வேணான்னு சொன்னேன், நானும் உன் பேச்சு கேட்டு சரின்னு சொல்லி ஒத்துக்கிட்டேன், இத்தனை நாள் வரைக்கும் இந்த விஷயம் நம்ம 2 பேரை தவிர வேறு யாருக்கும் தெரியாது கரெக்டா, இப்போயாவது என்ன நம்புவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஹீரோவும் அப்படியே அழுதுகிட்டே அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டு, எங்கம்மா போனீங்க, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன், உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்லாம் சொல்லி கொஸ்டின் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு இருக்கான். அவன் பையனும் இது வரைக்கும் இழந்த பாசத்தை எல்லாத்தையும் திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டே வந்து அழுதுகிட்டே டயத்தை ஓட்ட, காலையில் சூரியன் கிளம்பின உடனே அங்கே கரெக்டாக வந்துட்டு அவங்களுடைய சோல் நம்ம ஹீரோயினோட பாடியிலேருந்து வெளியில் வந்துடுது. ஸோ ஹீரோயினும் அதுக்கப்புறம் தான் இவன் ஹக் பண்ணிக்கிட்டே தூங்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவனை தட்டி எழுப்புறா. உங்கள் அம்மா போயிட்டு அங்கே எழுந்திரின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கண் விழிச்ச உடனே கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஷாக் ஆகுறான். அதுக்கப்புறம் அவனும் சாரி, எங்கள் அம்மா இவ்வளோ சீக்கிரம் போவாங்கன்னு நினைக்கல அப்படின்னு உடனே ஹீரோயின் விளக்கம் கொடுக்குறா. அது என்ன காரணத்தினாலன்னு தெரியல, சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் தான் அவங்களால என் பாடிக்குள்ளே போக முடியும், அதே மாதிரி சூரியன் வந்த உடனே வந்துட்டு அவங்களால என் பாடிக்குள்ளே இருந்து இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி விளக்கம் கொடுத்து முடிக்கிறா. அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவை எப்போ முதல்ல பார்த்தேன், எப்படி உனக்கும் அவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அது எனக்கு தெரியல, ஆனால் வந்துட்டு அவங்கள முதல்ல இந்த கோயிலில் இருக்கக்கூடிய சிமெண்ட்ரியில் தான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஸோ ஹீரோவும் உடனே வந்துட்டு அதை நம்ம போய் செக் பண்ணி ஆகணும், நீ கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். ஹீரோயினும் இல்லை நான் ஏற்கனவே நிறைய கிளாஸ் கட் அடிச்சிட்டேன், இன்றைக்கி நான் கிளாஸ்க்கு போயே ஆகணும் அப்படின்னு சொல்கிறா. ஸோ இப்போ நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் நீ எப்படி போய் கிளாஸ் அட்டன் பண்ணுவேன், அதெல்லாம் சரி வராது, நீ வா அப்படிங்கிறான். ஆனால் ஹீரோயினும் வந்துட்டு வரதுக்காக மறுத்துறான். சரி, ஈவினிங் நம்ம மீட் பண்ணலாம், அப்போயாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கட்டாயப்படுத்தி வீட்டில் வரைக்கும் ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லி வண்டியில் ஏற்றிட்டு வரான். அப்போ ஹீரோயினும் ஒரு மாதிரி ஆக்வர்டாக ஃபீல் பண்ணிக்கிட்டே, உங்கள் அம்மாவை பற்றி என்கிட்ட கொஞ்சம் சொல்லு அப்படிங்கிறா. எங்கள் அம்மாவை பற்றி என்னை விட உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், கொஞ்ச நாள் நீ தானே பழகிட்டு இருக்க அப்படின்னு உடனே அவளும் வந்து இல்லை பரவாயில்ல நீயே சொல்லுங்கிறா. சரின்னு சொல்லிட்டு அவனும் சொல்கிறதுக்காக ஆரம்பிக்கிறான். அதுக்குள்ளே அவளும் வந்து நைட் ஃபுல்லாக தூங்காததுனால அப்படியே டயர்டாகி தூங்கி போயிடுறா. ஸோ ஹீரோவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கான். வீடு வந்ததுக்கப்புறமா சீல் பெட்டெல்லாம் கழட்டி அவளை எழுப்பி விட்டு அதுக்கப்புறமா அங்கே கொண்டு போய் வில்லே விட்டுட்டு வரேன்ட்டு நிற்க, அப்போ அவளும் இல்லை
எங்கள் சித்தி வந்துட்டு எப்படியும் பிரச்சனை வந்து பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது மாதிரி ஒரு சம்பவம் வீட்டில் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ பேம் வந்துட்டு வீட்டில் இருக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஏன் பேம் எங்கன்னு உடனே இப்போ தான் அவன் ஏதாவது ஜாமான் வாங்குறதுக்காக சித்தி அனுப்பி விட்ருப்பாங்க. யூஸ்வலாக இந்த டைம் தான் போவான். நான் மோஸ்ட்லி இப்போ தனியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். சித்தி வந்துட்டு எப்படியும் பார்லரை க்ளீன் பண்ணுறேன் அது இதுன்னு எங்கேயாவது கீழே தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி விளக்கம் கொடுத்துட்டு அவள் எஸ்கேப் ஆகிடுறேன்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோவும் அவளுக்காக கொஞ்சம் பயப்படுறான். எனக்காக பயந்ததை பார்த்தா எனக்கே வந்துட்டு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, உனக்காக யார் பயந்தா? உன்னோட பாடியில் தானே எங்கள் அம்மா வந்துட்டுருக்காங்க. எங்கள் அம்மாவை மீட் பண்ணணும்னா நீ சேஃபாக இருக்கணும்ல, அதுக்காக தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சப்பக்கட்டெல்லாம் கட்டிட்டு இருக்க. ஹீரோயினும் சரி டைம் ஆயிடுச்சு, நான் வீட்டுக்கு போயிட்டு சீக்கிரமாக கிளம்பி கிளாஸ்க்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஹீரோவை அனுப்பி வச்சுட்டு கிளம்பிடுறான். ஹீரோவும் சரின்னு கிளம்பி போயிடுறான். ஸோ ஹீரோயின் சத்தம் போடாமல் வந்துட்டு அவங்க ஆண்டி எங்கேயாவது வீட்டுக்குள்ளே இருந்துருவாங்களோன்னு சொல்லி பயந்துக்கிட்டே வந்துட்டு வீட்டுக்குள்ளே நுழையிறா. அவன் நுழையிற சமயத்தில் பார்த்தோன்னா அவளுடைய சித்தி இருக்காங்கல்ல, அப்போ அவங்க ஒரு வேலை பண்ணி வச்சுருக்காங்க. ஹீரோயின் அவங்கள அடித்த கோவம் வந்து அவங்களுக்கு இன்னும் போகாததுனால அவங்களுக்கு அவங்க அப்பாவுக்கு தெரியாமல்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து எங்கே ஒரு பாய் ஃப்ரெண்ட் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க அப்பா கிட்ட கறக்கிற பணத்தெல்லாம் வந்துட்டு இந்த பாய் ஃப்ரெண்டுக்கு தான் கொடுத்துட்ருப்பாங்க. இப்பயும் அவனுக்கு பணம் கொடுத்துட்டு ஹீரோயினை ஏதாவது பெருசாக பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி அனுப்பி விடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு அங்கே ஹீரோயின் இது எதுவும் தெரியாமல் உள்ள நுழைஞ்ச உடனே இவன் ஆல்ரெடி காத்துக்கிட்டே இருந்துட்டு பணத்துக்காக தானே பண்ணிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அட்டாக் பண்ணுறான். ஹீரோயினும் வந்துட்டு விடாமல் வந்து அவங்க கூட சண்டை பிடிச்சிக்கிட்டே இருந்துட்டு இருக்கும் போது அவளை காப்பாற்றுறதுக்காக ஹீரோடைய அம்மா முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் பகல் நேரங்கிறதுனால அவங்களால இவளோட பாடிக்குள்ளே வர முடியல. அவங்க ரொம்ப அங்கே திணறி போகிறாங்க. அப்போ தான் வந்துட்டு யாரையாவது காப்பாற்றுங்க, ஓ என் பையனால் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே வந்துட்டு பயங்கர சவுண்டாக கத்துறாங்க. வென் அவளை போய் காப்பாற்று, ஃபான் வந்துட்டு ஆபத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லி கத்துன்னு கத்திட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு எதுவும் கேட்கல. இவங்களும் வந்துட்டு அழுதுகிற நிலைமைக்கு போயிட்டு கத்துறதுக்காக ஆரம்பிக்க ஹீரோக்கு திடீர்னு காத்தடிக்குது, மனசெல்லாம் படப்படன்னு ஆகுது. பத்தாததுக்கு அங்கே பின்னாடி பேக் சீட்டில் வேற யாருடைய ப்ரெசன்ஸோ இருக்கிற மாதிரியெல்லாம் இருக்க அவன் திருன்னு பார்க்குறான். என்னடா இது பேச்சு சவுண்டெல்லாம் கேட்குற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உத்து கவனிக்கல தான் அவங்க அம்மாவுடைய ஃபோட்டோ இருக்குல்ல, அது வந்துட்டு அப்படியே வேகமாக ஆடிக்கிட்டே இருக்குது. இந்த மாயா பஜார் படத்தில் வரும் இல்லையா, ஊர்வசிக்கு எப்படி வந்துட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் ஆடும், அது மாதிரி அவங்க அம்மாவுடைய ஃபோட்டோ ஆடுறதை வச்சு நம்ம ஹீரோ ஏதோ தப்பாக இருக்குன்னு சொல்லி ஹீரோயினை தேடி வீட்டுக்குள்ளே வரையில் அவளை அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்கன்றதை பார்த்து அங்கே சண்டை போடுறான். நான் வசர நேரம் பார்த்து சித்தியோடைய பாய் ஃப்ரெண்ட் அங்கேருந்து தப்பிச்சு ஓடிடுறான். ஹீரோ வந்து அவனை விடமாட்டேன்னு சொல்லி துரத்துக்கிட்டே வாசல் வரைக்கும் போகிறான். பட் ஆனால் வந்துட்டு அவன் எங்கே போனான்னு தெரியலன்னு சொல்லிட்டு திரும்பி வந்துடுறான். ஹீரோயினை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு செக்கப் எல்லாம் முடிச்சுட்டு அங்கே அவளை கூட்டிகிட்டு வரும்போது அங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினும் வரதுக்காக மறுத்துடுறான். எங்கள் அப்பா வந்து ஒரு சிவில் ஆஃபீஸர். ஸோ அவங்களுக்கு முன்னாடி வந்து நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போகிறது எனக்கும் சித்திக்கும் இருக்கிற பிரச்சனையெல்லாம் சொல்கிறது வந்துட்டு எங்கள் அப்பாவோட பேருக்கு எடுத்த மாதிரி ஆகிடும். அதனால் நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். இவன் ஏதோ வந்துட்டு திருடுறதுக்காக வந்திருப்பான் போல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு அவள் சமாளிச்சுக்கிறேன்னு சொல்ல, ஹீரோவும் இங்கே இருக்கிறது சேஃப் இல்லைங்கிற, நீ என்ன அந்த காலத்து ஹீரோயின் மாதிரி இருக்க, நீ ஒன்றும் சிண்ட்ரெல்லா கிடையாது, உங்கள் சித்தி பண்ணுற கொடுமையெல்லாம் வந்து தாங்கிக்கிட்டு பல்ல கடிச்சிட்டு இங்கே இருக்கிறதுக்கு பிரின்ஸ் சார்மிங் வருவான்னு சொல்லிட்டு, இதனால் எனக்கு வந்து எதுவும் சரியாக படலை, எங்கள் அம்மாவோட விஷயம் வேறு, அதனால் பேசாமல் நீ என்னோட வீட்டில் வந்து தங்கிடு அப்படிங்கிறான். நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகிட்டு, நான் எப்படி உன்னோட வீட்டுக்கு வந்து தங்க முடியும், நம்ம 2 பேர் கல்யாணமும் பண்ணிக்கல, நம்ம 2 பேர் டேட் கூட பண்ணல அப்படிங்கிற மாதிரி முணங்கிக்கிட்டே இருக்க, ஹீரோவும் உன்னோட இமேஜினேஷன் எங்கே போயிட்டுருக்கு, என்னோட வீட்டுக்கு தங்க தான் கூப்பிட்டேன், உனக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்லாம் சொல்லலை நான் அப்படிங்கிற மாதிரி நக்கலாக சொல்கிறான். இல்லை எந்த முறையை வச்சுட்டு நான் உன் வீட்டில் வந்து தங்க முடியும், அதனால் என் பேரும் எங்கள் அப்பா பேரும் தானே டேமேஜ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வர்றதுக்காக மறுத்துடுறான். தலையில் அடிபட்டுருச்சு, அதுவும் இல்லாமல் தூங்காமலும் இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோவில் அவளுடைய கிளாஸ்க்கு அனுப்ப மாட்டேன்னு சொல்லிடுறான். ஸோ ஒரு நாள் ஃபுல்லாக அவங்க 2 பேரும் ஒன்றா தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. திரும்ப வந்துட்டு அந்த அவங்க அம்மாவுடைய ஸ்பெஷல் பிளேஸ்க்கு அங்கே வராங்க. அங்கே வரும்போது ஹீரோயினும் வந்துட்டு உங்கள் அம்மா பக்கத்தில் வந்துட்டாங்க, அதனால் நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல அவங்க அம்மாவும் கரெக்டாக வந்து இவளுக்குள்ளே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேர் திரும்ப கட்டி பிடிச்சி பாசெல்லாம் பாராடிட்டு இருக்கும் போது அங்கே கரெக்டாக ஹீரோவும் கொஷின் பண்ணுறான். அம்மா நீங்கள் மிஸ் ஆனீங்கல்ல, அப்போ என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நான் மிஸ் ஆனேனா, என்ன லூஸ் மாதிரி சொல்லிட்டு இருக்க நீனு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் கேட்குறாங்க. ஆமாம் 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் மிஸ் ஆனதை பற்றி தான்மா கேட்குறேன் அப்படின்னு உடனே, நான் மிஸ் ஆகிட்டேனா, ஆனால் நான் மிஸ் ஆகிட்டேனா ஏன் என்னை யாருமே தேடலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட்டில் அப்பா அவங்கள தேடுறேன்னு தான் சொன்னார், ஆனால் அதுக்குள்ளே அந்த லெட்டர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை பற்றி சொல்லிட்டு இருக்கான். அவங்க அம்மாவோ இதெல்லாம் லூசுத்தனமாக இருக்குது, இதெல்லாமா நம்பினீங்க, இதுக்காக தான் என்னை தேடாமல் விட்டிங்களா அப்படின்னோடனே, இந்த அப்பா தேடுறந்தாமா சொன்னார், ஆனால் ஆன்ட்டி தான் நடுவில் வந்துட்டு நீங்கள் கஷ்டப்படுவீங்க வேணான்னு சொல்லிட்டாங்க, அதனால அப்பாவும் உங்களை பற்றி பேசக்கூடாது, உங்களை வந்து இந்த வீட்டில் இனிமேல் யாருமே தேடக்கூடாதுன்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு, அன்றைக்கி என்ன தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீ கேம்புக்கு போயிருந்தல்ல, உன்கிட்ட ஃபோன் பேசி முடிச்சுட்டு எப்பவும் போல் தூங்குறதுக்கு முன்னாடி பால் குடிக்கலான்ட்டு பால் எடுத்து குடித்தேன், அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல, கண்முழிச்சு பார்க்கும்போது இந்த கோயிலுடைய சிமெண்ட்ரியில் தான் இருந்தேன், அங்கேருந்து என்னால் வெளியே வரவே முடியல, அப்போ தான் நானும் புரிஞ்சுக்கிட்டேன் இந்த மாதிரி நான் செத்து போயிட்டேன்னு சொல்லிட்டு, என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல, 10 வருஷம் எவ்வளோ அவஸ்தை தெரியுமா பட்டேன், யாராவது என்னை தேடி வருவீங்க, யாராவது வந்து எனக்கு ஒரு மோட்சம் கொடுப்பீங்கன்னு நினச்சேன், ஆனால் யாருமே என்னை தேடலை, அந்த அளவுக்கு வந்து எல்லாரும் என்னை வெறுத்துட்டீங்க, என்னை ஏதோ வில்லி மாதிரி பார்த்துருக்கீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து தேம்பி அழுதுட்ருக்காங்க. ஹீரோயினுக்கு பக்கத்தில் இருந்து அது எல்லாத்தையும் பார்க்குறதுக்கே பாவமாக இருந்துட்டுருக்கு. அப்பா
ஹீரோவும் வந்துட்டு கேட்குறான், இதெல்லாம் பற்றி யோசிக்கும் போது எனக்கு என்னவோ உங்களை யாரோ கொலை பண்ணிட்டாங்கன்னு தோணுதுமா. அதுவும் நம்ம வீட்டில் இருக்க யாரோ தான் கொலை பண்ணியிருப்பாங்கன்னு தோணுது. அதனால தான் அப்பா உங்களை தேட விடாமல் இந்த அளவுக்கு வந்துட்டு யாரோ இன்ஸ்ட்ரக்டாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இதை கேட்டுட்டு ஹீரோவுடைய அம்மா ஷாக் ஆகுறாங்க. எல்லாம் யார் பண்ணாங்க, எதுக்காக பண்ணாங்கன்னு சொல்லி நம்ம முன்னாடி தெரிஞ்சுக்கணுமா, உங்களுக்கு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு மரணம் வந்திருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இதை கேட்டோடனே வந்துட்டு ஆமாம் நீ சொல்கிறதும் கரெக்டு தான், என்னை கொண்டுட்டாங்கன்னா யார் கொண்டிருப்பாங்க, எந்த மோட்டிவ்க்காக கொண்டிருப்பாங்க, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அம்மாவும் பையனும் சேர்ந்து முடிவு பண்ணிவிட்டு பேசாமல் ஹீரோயினை வச்சு தான் இதை வந்து ஹேண்டில் பண்ணணும், அவளை வச்சு தான் இந்த வீட்டில் யார் இவங்க அம்மாவை கொலை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும், அவளோட ஹெல்ப் ரொம்ப முக்கியம், அவளோட பாடி வந்து அடிக்கடி இவங்க யூஸ் பண்ணணும் இல்லையா அதுக்காக. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இப்போ ஹீரோயின் கிட்ட போயிட்டு ஹீரோடைய அம்மா டீலிங் பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் நான் அவங்க வீட்டுக்கெலாம் வரவே மாட்டேன், அதுவும் இந்த கொலையை கண்டுபிடிக்கிறதா, கொலைனா எனக்கு வந்து அவ்வளோ பயம், நானும் பக்கத்துலேயே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா. ஸோ இதை கேட்டோடனே வந்துட்டு ஹீரோடைய அம்மா அப்படியே அவங்க கிட்ட ரிப்பீட் பண்ணுறாங்க, இவ வரமாட்டேன்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு என்னன்னு சொல்லி என்னை கூப்பிட்டு போவீங்க, அங்கே வந்து எனக்கு எந்த ஒரு பேரும் வச்சு கூட்டிகிட்டு போகலன்னா அங்கே இருக்கவங்க எல்லாருமே நான் அசிங்கமாக தானே பார்ப்பாங்க அப்படின்னு சொல்ல அவன் பையனும் சேர்ந்து பேசி பேசி ஹீரோயினை வந்து மனசை எமோஷனலாக கிண்டி விட்டு ஒத்துக்க வச்சிடுறாங்க. அப்புறம் அங்கே ஹீரோயினை அவனுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரான். இந்த சமயத்தில் என்ன சொல்லி கூட்டிகிட்டு வரான்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த மார்க்கெட்டை கொஞ்சம் வந்து ப்ராஜெக்ட் எடுத்து ரன் பண்ண போகிறதாகவும் அதுக்கு மார்க்கெட்டை பற்றின தெரிஞ்ச ஒரு ஆள் வேணும்னு சொல்லி ஹீரோயின் தன்னுடைய ஃப்ரெண்டு அந்த மார்க்கெட் ஏரியாவில் தான் வளர்ந்துருக்கா. ஸோ அவள் தான் எனக்கு இங்கே செக்ரட்டரியாக இருக்க போகிறா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்கான். ஹீரோவுடைய அப்பாவுக்கு ஹீரோயினை பார்த்த உடனே வந்துட்டு ஏதோ ஒரு மாதிரி ஆகிடுது. அதனால அவரும் வந்துட்டு சரின்னு சொல்லி உடனே ஒத்துக்கிறாரு. ஆனால் ஹீரோவுடைய ஆன்ட்டி வந்துட்டு அவள் ஏற்கனவே ஏமாத்தினவ, அவள் வீட்டுக்குள்ளே விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோவுடைய அப்பாவும் அவனே இப்போ தான் வேலைக்குன்னு சொல்லிட்டு வந்திருக்கான், அவனை நம்ம எதுக்காக தடுக்கணும், அவன் இருந்துட்டு போட்டோம் அந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ அங்கேருந்து ஹீரோவும் மற்றவங்க எல்லாருமே கிளம்பும் போது ஹீரோவுடைய அப்பாவும் வந்துட்டு அப்படியே மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காரு, இந்த பொண்ணு பார்க்குறதுக்கே ஃப்ரெஷ்ஷாக இருக்கா, பார்த்த உடனே மனசு நிம்மதியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிக்கிறாரு. ஹீரோவோட அம்மாவும் அவங்க மைண்டை வந்து ரீட் பண்ண மாதிரி, இந்த பொண்ணு பக்கத்தில் நெருங்கணும்னு நினச்சா கூட உன்னையெல்லாம் உயிரோட விட மாட்டேன், அந்த பொண்ணுக்கிட்டேருந்து மரியாதையாக விலகிரு அப்படிங்கிற மாதிரி வார்னிங் கொடுக்குறாங்க. ஆனால் அதுதான் அவங்க அப்பாவுக்கு கேட்காம போயிடுது. என்கிட்ட ட்ரெஸ் எதுவும் இல்லையேன்னு சொல்லி ஹீரோ அவனுடைய ட்ரெஸ் எடுத்து கொடுத்து அது நம்ம ஹீரோயின் போட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்து கிண்டல் பண்ணி வேற சிரிச்சிட்டு இருக்கான். அதுக்குள்ளே வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட ஒரு விஷயமும் கேட்டுக்கிறான், இந்த மாதிரி இவளை நம்ம கூட்டிகிட்டு வந்திருக்கோம் இல்லையம்மா, ஸோ இவளுடைய சேஃப்டிக்கு நம்ம தான் வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும், இவளை நம்ம தான் நல்லா பார்த்துக்கணும், முக்கியமாக அப்பா எப்படின்னு உனக்கே தெரியும் இல்லையா, அப்பா கிட்டேருந்து இவளை காப்பாற்றணுமா, நீ எப்போ கூடவே இரு அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க அம்மா கிட்ட கேட்க அவங்க அம்மாவும் சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. நீ சொல்லணுமா என்ன, உங்கள் அப்பாவோட புத்தி எங்கே போகும்னு எனக்கு தெரியும், நீ எதுவும் கவலைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கா. நிறைய அப்பா தனியாக ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் ஹீரோவுடைய அம்மாவும் வந்து அவர் பேசுறதெல்லாம் கவனிச்சுட்டு இருக்காங்க. அவர் தனியாக வந்து தண்ணி வச்சுட்டு புலம்பிட்டு இருக்காரு. ஹீரோவுடைய அம்மா வந்து பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி வந்துட்டு நம்மளுக்கு ஆனிவர்சரி இல்லை, இன்னைக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த பாவத்தை பண்ணி தொலைச்சேன், உனக்கு என்னைக்கு வந்துட்டு கல்யாணம் பண்ணணும் அன்னைக்கே என் வாழ்க்கை நாசமாக போச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து திட்டிகிட்டு இருக்காரு. இதனால் ஹீரோவுடைய அம்மா ரொம்ப எமோஷனல் ஆகிடுறாங்க. ஒரு காலத்தில் இவங்க இந்த மனுஷனை வந்துட்டு ரொம்பவே நேசிச்சிருப்பாங்க இல்லையா, லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்துட்டு இவர் கேவலமாக பேசுகிறாருன்னா அவருக்கு எந்த அளவுக்கு மனசில் வெஞ்சன்ஸ் இருக்கும், ஒருவேளை இவர் தான் கொலை பண்ணியிருக்காரோ அப்படிங்கிற மாதிரியெல்லாம் மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த ராத்திரியில் ஜென்னி வீட்டுக்குள்ளே வந்துட்டு ஹீரோவோட பேரை சொல்லி கத்துன்னு கத்திட்டு இருக்கா. ஹீரோவும் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது, இந்த மாதிரி உன்னை ஏமாத்துற ஒரு பொண்ணை, ஒரு ஸ்லம்மில் இருக்கக்கூடிய பொண்ணை வந்து நடு வீட்டில் கொண்டு வந்து வச்சிருக்க, இதுக்கெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன், முதல்ல அவளை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பு அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. ஹீரோவும் இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். எனக்கு எப்படியோ தெரிஞ்சுது, அதெல்லாம் முக்கியம் கிடையாது, அவன் இந்த வீட்டில் இருக்கிறது எனக்கு பிடிக்கல, வெளியில் அனுப்பு அப்படின்னு சொல்கிறான். நீ சொல்கிறலாம் என்னால் கேட்க முடியாது, உனக்கு தேவையில்லாத விஷயத்தில் மூக்க நுழைக்காத, அவன் எனக்கு வேலை பார்க்கறதுக்காக வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்ல, உனக்கு செக்ரட்டரி வேணும்னா சொல்லு, நானே யாரையாவது வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணி வைக்கிறேன், அதை தவிர இவளை வந்துட்டு வீட்டுக்குள்ளே வச்சுக்கக்கூடாது, அப்படியே வேலைக்கு வேணும்னாலும் எதுக்காக வீட்டுக்குள்ளே தங்க வைக்கிற, அவளுக்கு வீடுன்னு ஒன்றும் இல்லை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்டுகிட்டே இருக்கா. ஹீரோ கடுப்பாகிட்டே இருக்கும் போது தான் அங்கே ஹீரோடைய அப்பா வராங்க. ஸோ அப்பா வந்து இந்த ஜென்னி அவரையும் பார்த்து கொஸ்டின் பண்ண, நான் தான் பெர்மிஷன் கொடுத்தேன், அந்த பொண்ணு நல்ல பொண்ணுமா, வீட்டில் இருந்துட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஸோ இதை கேட்டுட்டு அந்த ஜென்னிக்கு வந்து கோவம் வந்துட்டுருக்கு. அதுக்குள்ளே ஹீரோயின் வந்துட்டு மேலேருந்து எல்லாத்தையும் கவனிச்சிட்டே இருந்துட்டு ரொம்ப பாவமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு, எனக்காக இவங்க 2 பேர் சண்டை போட வேண்டாம், நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஹீரோவுடைய அம்மாவுடைய சூழ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இவ சரியான பொறாம பிடிச்சவ, அவள் முகத்தை வச்சே எனக்கு தெரியுது அவள் நல்லா பாம்புன்னு சொல்லிட்டு, என் பையன்கிட்ட ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கா, என்ன காரணம் தான் தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இவளை எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறத நான் பார்த்துக்கிறேன், உன்னோட பாடியை கொஞ்சம் நேரம் கொடு அப்படின்னு சொல்லி கடன் வாங்கிட்டு அங்கேருந்து வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயினுடைய பாடிக்குள்ளே இருந்துக்கிட்டு இப்போ அவங்க ஜென்னியை வந்து டான் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. ஆமாம், நான் உங்கள் வீட்டில் வந்து நடு வீட்டில் உட்காந்துருக்கிறது உனக்கு என்ன கறி வலிக்குது, நான் அங்கே வந்து எப்படியாவது இருந்துட்டு போகிறேன், இந்த வீட்டில் இருக்கவங்களுக்கே பிரச்சனை இல்லை, வெளியிலேருந்து வர உனக்கு என்ன பிரச்சனை, என்னைய வெளியில் அனுப்பிட்டு நீ என்ன பண்ண போகிற அப்படின்லாம் சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்க. ஜென்னி கோவப்பட்டுட்டு அவளை அடிக்கிறதுக்காக வந்து கை வாங்குறா.
நம்ம ஹீரோயினுடைய பாடிக்குள்ளே இருக்கக்கூடிய அவங்க அம்மாவும் அப்படியே தடுத்து நிறுத்துறாங்க. எனக்கு ஒரு அடி கொடுத்தா நான் 2 அடியாக திருப்பி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பேசிகிட்டு இருக்க ஹீரோடைய அப்பா வந்துட்டு எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிட்டு இருந்துட்டு இதெல்லாமே ஓடி போன தன்னோட பொண்டாட்டி பேசுகிற மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே முணங்கிட்டு இருக்காரு. அதுக்கு பிறகு ஜென்னி அங்கேருந்து ஹீரோ திட்டி அனுப்பி விட்டுடுறான். பிறகு ஹீரோயினும் ஹீரோடைய ரூம் வாசலில் வந்து நிற்கும் போது அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோடைய அம்மா எட்டி பார்த்துட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி என் பையன் அழுதுட்டு இருக்கான், எனக்கு மனசெல்லாம் வலிக்குது, இந்த ஜென்னி வந்து ஓர வார்த்தையை விட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாங்க. ஆக்சுவலாக ஜென்னி அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருப்பானா, உங்கள் அம்மா மேலே உனக்கு பாசம் இருக்கிறதுனால அந்த பாசத்தை காட்டி இவ ஏமாத்துறா, சரியான அம்மா பிள்ளடா நீனு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போயிருப்பா. ஸோ இதை தான் வந்துட்டு ஹீரோ இப்போ ரீகால் பண்ணி பார்த்துட்டு அழுதுட்டு இருக்கான். அவங்க அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இப்போ இவங்களும் இதே மாதிரி வந்து சொல்ல நல்ல வேளை நம்ம ஹீரோயினுக்கு அந்த விஷயம் மனசில் பாதிப்பு ஏற்படுத்த என்னோட பாடி எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஹீரோடைய அம்மா அவளோட பாடிக்குள்ளே பூந்துக்கிட்டு ஹீரோடைய ரூம்குள்ளே வந்துடுறாங்க. அம்மா நான் இருக்கும் போது நீ அழுகலாமா, எவ வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், நீ எதை பற்றியும் கவலைப்படாத, உனக்காக அம்மா பக்கத்தில் தான் இருக்கேன், உன்னை நல்லா பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்ல ஹீரோவும் பிரேக் ஆகி பயங்கரமாக அழுகிறான். உங்களை எதுக்காகமா வந்துட்டு இந்த மாதிரி பண்ணாங்க, உங்களை யாருமா கொலை பண்ணாங்க, அதுவும் இந்த வீட்டு மக்கள் எதுக்காக கொலை பண்ணணும், என்னால் நம்பவே முடியல, அப்போ இந்த வீட்டில் நான் யாரையும் நம்பக்கூடாதா, என்னோட ஃபேமிலின்னு எனக்கு யாருமே கிடையாதா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கேட்டு அழுதுட்டு இருக்கும் போது அவங்க அம்மாவும் எல்லாத்துக்கும் சீக்கிரமாக வந்துட்டு ஒரு தீர்வு வரும், நடந்து முடிச்சதை நம்ம மாற்ற முடியாது, ஆனால் நடக்க போகிறத வந்துட்டு நம்ம சரியாக பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோயின் கண் விழிக்கும் போது ஹீரோ அவளை டைட்டாக ஹக் பண்ணிட்டு தான் படுத்து கிடக்கிறான். ஸோ அவளும் வந்துட்டு இந்த அம்மாக்கும் பையனுக்கும் வேறு வேலையே கிடையாது, நைட்டு ஃபுல்லாக அழுது அழுது 2 பேரும் மாற்றி மாற்றி ஹக் பண்ணிக்கிறது. காலையில் எந்திரிக்கும் போது என்னென்னா இவன் என்னையை ஹக் பண்ணிட்டு கிடக்கிறான், அவங்க அம்மா போனது கூட தெரியாமல் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை பிடிச்சி வேகமாக வெள்ளிக்கு விட்டுட்டு அவள் எந்திரிச்சு வந்துடுறான். ஹீரோவும் திடுக்குன்னு எந்திரிக்க ஆக்சுவலாக அவங்க அம்மா போயிட்டாங்க, சாரி நான் டயர்டில் தூங்கிட்டேன் போல அப்படின்னு சொல்லி எம்பரஸ்டாக ஃபீல் பண்ணிக்கிட்டே அவன் ரூமை விட்டு வெளியில் ஓடிட்டு திருட்டுத்தனமாக வந்துட்டு அவளுடைய ரூம்குள்ளே என்ட்ரு ஆக போக இதை வந்துட்டு அங்கே வரக்கூடிய பாட்டி பார்த்துடுறாங்க. ஸோ இந்த மாதிரி மானகிட்டவ இந்த வேலையை வேறு பார்க்குறாளா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோடைய ஆன்ட்டி கிட்ட போயிட்டு இந்த விஷயத்தையும் சொல்கிறாங்க. அவளை நான் இப்போ தான் பார்த்தேன், நைட் ஃபுல்லாக ஹீரோ கூட ஸ்டே பண்ணியிருந்திருக்கா போல், இப்படி தான் அவனை வந்துட்டு அவள் பக்கம் இழுத்துக்கிட்டு ஆட்டி படிச்சுட்டு இருக்கா போல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆன்ட்டியும் வந்துட்டு இனிமேல் நடக்கிறதெல்லாம் வந்துட்டு நம்ம கீனாக வாட்ச் பண்ணணும், அங்கே ஹீரோவை நம்ம தான் டைட்டாக பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் அதுக்கப்புறமா ஹீரோடைய அம்மா வந்து அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் அதுனே நம்ம ஹீரோயினும் வந்துட்டு அவங்க ஆன்ட்டியை பற்றி யோசிக்கிறதுக்காக ஆரம்பிக்க, ஏய் எங்கள் ஆன்ட்டியெல்லாம் சந்தேகப்படாத, எங்கள் ஆன்ட்டி ரொம்ப நல்லவங்க, எப்போவுமே நல்ல விஷயம் மட்டும்தான் நினைப்பாங்க, நல்லது மட்டும் தான் பண்ணுவாங்க அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அதுக்கப்புறமா அவளோட திங்ஸ் அவளோட புக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இங்கே வரலான்னு சொல்லிட்டு அவளுடைய வீட்டுக்கு போயிருக்கா. அதுக்குள்ளே அவளுடைய சித்தி பார்த்தோன்னா அந்த மார்க்கெட் ஏரியாவில் போய் எல்லாரையும் அப்படியே வந்து ஒரு மீட்டிங் கொடுக்குற மாதிரி கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி ஹீரோயின் வந்துட்டு அவன் கூடயே சேர்ந்து ஓடி போயிட்டா, ஒரு பணக்காரன் பணத்தை காட்டினோடனே ஓடி போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அவளை வந்து அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. டின் மட்டும் அதை நம்பாமல் அவங்க கிட்ட எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பும் போது அவரோட சித்தியும் டின்னும் அங்கே வந்துடுறாங்க. டின் வந்த உடனே நம்ம ஹீரோனை கொஸ்டின் பண்ணுறான், நீ என்ன பண்ணிட்டு இருக்க, உன் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு இவன் கூட தான் சுற்றிட்டு இருக்கேன் இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்பா அவங்க ஆன்ட்டியும் நான் கரெக்டாக சொன்னேன்னா சரியான ஓடுகாலி, உங்கள் அப்பா வரட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அப்போ ஹீரோனும் நான் எங்கேயும் ஓடிலாம் போகலன்னொடனே என் கண்ணால் பார்க்குறேனே, அதான் இங்கே இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து ஓடுதானே பார்க்குற, அதுவும் திருட்டுத்தனமாக யாரும் இல்லாத சமயத்தில் வந்திருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும் போது பேம் வந்து நம்ம ஹீரோயினுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அவங்க சித்தியை வந்துட்டு அவன் கண்டிச்சுட்டு இருக்கும் போது ஹீரோயினும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஸோ அப்போ அங்கே தின் வந்து ஹீரோயினை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துட்டு நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன், நீ எதுக்காக இங்கேருந்து கிளம்பணும், அவனெல்லாம் நம்பாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. சின்ன வயசுலேருந்தே நான் எப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியும், ஸோ என்னோட படிப்புக்காக அப்புறம் வந்து எனக்கு தங்குற இடம்னு சொல்லிட்டு எல்லாமே அவன் ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டான். இப்போ நான் அவன்கிட்ட வேலைக்காக தான் போகிறேன், அவன் எனக்கு இடமும் கொடுத்து இந்த மாதிரி பணமும் வந்து படிக்கிறதுக்காக கொடுக்குறான்றப்ப நான் எப்படி மறக்க முடியும், அது ஒன்னாலையும் என்னாலையும் மேனேஜ் பண்ண முடியாத விஷயமாச்சே, அதனால் நீ எதுவும் நினச்சிக்காத, நான் சேஃபாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பும் போது நம்ம ஹீரோவும் உன்னால் பார்த்துக்க முடியாதுல்ல, நான் பார்த்துக்கிறேன், இத்தனை வருஷமாக நீ அவளுக்கு கூட வந்திருக்க, அவங்க சித்திக்கிட்டேருந்து காப்பாற்றணும்னு உனக்கு தோணுச்சா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் பண்ண அதுக்கப்புறமா இதுன்னு வந்து பதில் எதுவும் சொல்லாமல் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். அப்போ தான் பேம் வந்துட்டு அங்கே அழுதுகிட்டே ஓடி வரான். ஸோ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஹீரோ வந்து கொஸ்டின் பண்ணும்போது அப்போ வேலை போயிடுச்சு, நான் இப்போ புதுசாக வேலைக்கு எங்கே போய் தேடுறது அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோயினும் சித்தி உன்னைய வேலையை விட்டு தூக்கி விட்டாங்களா என்ன அப்படின்னோடனே அதெல்லாம் எதுவும் கிடையாது, அவங்க கிட்ட நான் ஓவராக பேசினேன்ல அதனால என்னை திட்டினாங்க, நீ இருக்கிறதுனால தான் உன்னையே ப்ரொடெக்ட் பண்ணணும் தான் நான் இத்தனை நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல இருந்தேன், இப்போ நீயே இங்கே இல்லைன்னதுக்கப்புறம் நான் மட்டும் இங்கே எதுக்கு இருக்கணும், ஆனால் இப்போ நான் எங்கே போய் தங்குவேன் தான் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினும் வந்துட்டு யோசிக்கிறத பார்த்துட்டு ஹீரோ உடனே அங்கே பேம் கிட்ட பேசாமல் நீயும் வந்துட்டு ஹீரோயின் கூட என்னோட வீட்டிலே வந்து ஸ்டே பண்ணிக்கோயேன், உனக்கும் ஏதாவது நான் வேலை பார்த்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கொஞ்சம் எசென்ஷியல்ஸ் வாங்குறதுக்காக வந்து பணமும் கொடுத்துட்றான். ஸோ பேம் வந்துட்டு அதை பார்த்துட்டு இவ்வளோ பணமெல்லாம் எனக்கு தேவையே இல்லை, இவ்வளோ பணம்லாம் நான் செலவே பண்ணதில்லைன்னொடனே உங்கள் 2 பேருக்குமான திங்ஸ் என்ன வேணுமோ வாங்கிக்கோ, பிறகு நீ ஃப்ரீ ஆகிட்டு வீட்டுக்கு வந்து சரி நான் உனக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறான். ஸோ இவங்க வழியில் வந்துட்டு இருக்கும் போது ரோட்டில் வந்து ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி இருக்குது, பைக்கில் இருந்து ஒருத்தன் கீழே விழுந்து கிடக்கிறான். நம்ம சூரியவம்சம்
வம்சம் படத்தில் வருமே அதே மாதிரியே தான். ஸோ இப்போ வந்து அவன் விழுந்து கிடத்த உடனே ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை உள்ளே இருக்க சொல்லிட்டு கீழே இறங்கி வந்து அந்த ஆளை செக் பண்ணிக்கிட்டு ஏதாவது ஹெல்ப் கேட்கலான்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்கையில் அந்த ஆள் டக்குன்னு எந்திரிச்சிட்டு நம்ம ஹீரோனை அடிக்கிறதுக்காக வரான். ஹீரோயின் அதை கவனிச்சுட்டு வண்டி ஹார்னை வந்து டைட்டாக ப்ரெஸ் பண்ண ஹீரோ கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு கரெக்டாக வந்துட்டு அந்த ஆளுடைய அடியை மிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அங்கே ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் நடந்துட்டுருக்கு. ஹீரோயின் காரை விட்டு பதறி அடிச்சுட்டு இறங்குறத பார்த்த உடனே ஹீரோ கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகிறான். அந்த சமயத்தில் அந்த ஆள் அங்கேருந்து தப்பிச்சு போயிடுறான். பிறகு 2 பேருமா சேர்ந்து போலீஸ்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி எங்களை அட்டாக் பண்ண வந்தாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ போலீஸ்கிட்ட அவங்க கம்ப்ளைண்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க அந்த ஆளை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக பார்த்துட்டு இருக்கும் போது தான் இந்த விஷயம் கேள்விப்பட்டு ஹீரோவுடைய அங்கிள் அங்கே உள்ளே வந்துடுறான். ஸோ அவன் வந்து என்னாச்சு இந்த விஷயம் இப்போ தான் கேள்விப்பட்டேன்னு சொல்லி அங்கே கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் ஹெல்ப் பண்ணிவிட்டு ஹீரோ கூட வெளியில் வரும்போது அவன் ஹீரோ கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி இதை பார்க்குறதுக்கு வந்துட்டு எனக்கு கோஇன்சிடென்ஸ் மாதிரி தெரியலை, யாரோ வேணும்னே பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னோடனே எனக்கு யார் எனிமி, நானே இப்போ தானே வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறான். அதுக்கு அந்த அங்கிளோ அந்த மார்க்கெட் ஏரியாவில் இருக்கவங்க தான் யாராவது காரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன், அவங்க தான் எல்லாரும் வாடகைக்கு வந்துட்டு கொடுக்கறதுக்காக ரொம்ப சோம்பேறிப்படுறாங்க, அதுவும் இல்லாமல் அந்த இடத்த வந்து விற்கணும்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறதுனால யாராவது அதை தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்களோ என்னமோன்னு உடனே நம்ம ஹீரோவும் அந்த இடத்த விற்கிறதுக்கு நம்ம தானே பேசணும், நம்மளை தவிர வேறு யாருக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கும், எனக்கு என்னவோ அவங்கன்னு தோணலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அந்த அங்கிள் ஓ நீ சொல்கிற மாதிரி கூட இருந்தாலும் இருக்கும், யாருக்கு தெரியும் அப்படின்னு அப்படி பேச்சை மாற்றிட்டு நீங்கள் 2 பேரும் எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு ஹீரோவும் அந்த கோயில் சொல்லி அவங்க அம்மாவுடைய பாடி இருந்துச்சு இல்லையா அந்த கோயிலை சொல்லி அங்கே போகலான் இருந்தோம், பட் இப்போ இருட்ட ஆரம்பிச்சிடுச்சுல்ல அதனால இப்போ அங்கே போகலை, இன்னும் கொஞ்சம் வெளியில் வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ரைட்டு அவன் ஹீரோயினை கூட்டிகிட்டு வீட்டுக்குள்ளே வரும்போது அவங்க அப்பா அங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ தான் இங்கே வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இன்னைக்கு என்ன புதுசாக எந்த பொண்ணு மாட்டலையா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ நக்கலாக கேட்குறான் அவங்க அப்பா கிட்ட. அப்பாவோ உன்னோடையும் ஹீரோனோடையும் டின்னர் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தேன், அந்த பொண்ணு வேற புதுசாக வீட்டுக்கு வந்திருக்கா இல்லையா, அவளை வெல்கம் பண்ண மாதிரி இருக்கும்னு நினச்சேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோவும் இதை நம்புற மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியில் சாப்பிட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னு ஒரு சப்பக்கட்டு கட்டி நம்ம ஹீரோயினை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். ஹீரோவுடைய அம்மாவுமே நினச்சிட்டு இருக்காங்க, இந்த ஆளுக்கு வேற வேலை பொழப்பே இல்லை போல, சரியான பெர்வர்ட்டு, இந்த பொண்ணை போய் எப்படி பார்த்துட்டு இருக்கான் பாரு, எப்படியாவது அவன் பக்கம் இழுக்கணும்னு இப்போ பையனுக்கு முன்னாடி டின்னருக்கு கூப்பிட்றேன் அது இதுன்னு சமாளிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டிக்கிட்டே இருக்க நம்ம ஹீரோயினுக்கோ அவங்க அம்மா பேசுறது எல்லாமே காதில் விழும் இல்லையா. ஸோ இப்போ கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ தட்டி முழுப்பதுக்கப்புறமா ஹீரோயின் ரூமுக்கு வந்த உடனே அங்கே ஹீரோடைய அம்மா வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க சொல்கிறாங்க. ஹீரோயினும் நான் அவங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், தப்பாக எதுவும் நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஒரு அங்கிள் இருக்காருல்ல அவர் யார் எந்த முறை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவங்க அப்பாவுடைய தம்பி அவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கூடவே வந்துட்டு உங்களுக்கு ஏன் பிடிக்காது அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்குறா. எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியுதா என்ன அப்படின்னோடனே உங்கள் பார்வையிலே தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு அவங்க ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாங்க. இவங்க வந்து உயிரோடு இருந்த சமயத்தில் அதாவது அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கல்யாணமான சமயத்துலேருந்தே அங்கிள் ஹீரோடைய அம்மா கிட்ட ஏதாவது சாக்கு சொல்லி பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அது பண்ண போகிறேன் இது பண்ண போகிறேன்னு நிறைய பணத்தை வாங்கி வாங்கி என்ன பண்ணுறதுனே தெரியாமல் லாஸ் ஆயிடுச்சுன்னு திரும்ப திரும்ப வந்து நிற்பார். பட் ஆனால் எல்லா விஷயமும் தெரிஞ்ச மாதிரி ரொம்ப காக்கியாக இருப்பார். எனக்கு இந்த மாதிரி அரகண்ட்டாக இருக்கவங்களே சுத்தமாக பிடிக்காது, அதுவும் பணத்தை ஹேண்டில் பண்ண தெரியாமல் ஏதோ கேமிங் பண்ணுற மாதிரி வந்துட்டு விட்டுட்ருக்கவன். ஸோ எனக்கு சின்னதுலேருந்தே வந்துட்டு இவனை பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவன்கிட்டையும் நம்ம கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஆமாம் நீ கேட்டோன்னே தான் எனக்கு தோணுது, நான் இவனுக்கு பணம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுனால இவன் தான் கோவத்தில் எனக்கு கொன்றுப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோ ஐயோ நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இப்போ எனக்கு ஹெல்ப் வேணும், உன்னோட பாடி கொஞ்சம் நேரம் தெரியா, அந்த அவன் தான் என்னை கொண்டானா இல்லையான்னு நான் போய் செக் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயினோ இல்லை என்னோட பாடியெல்லாம் தரமாட்டேன் அப்படிங்கிறா. உங்ககிட்ட நான் நிஜமாவே பெர்மிஷன் கேட்டேன்னு நினச்சியா, சத்தியமாக கிடையாது, எனக்கு எப்போ வேணுமோ உன் பாடி எடுத்துப்பேன், போனால் புது குட்டி பிள்ளையாக இருக்கியே ஒரு மேனஸ்னால் என்னென்னு காட்டுவோன்னு சொல்லிட்டு தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி டக்குன்னு அவள் பெர்மிஷன் இல்லாமல் உடம்புக்குள்ளே போயிடுறாங்க. பேம் வந்து ஹீரோ கொடுத்த காசில் மார்க்கெட்லேருந்து நிறைய ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கதா சொல்ல இவ்வளோ அது எதுவுமே பிடிக்காதுன்னு சொல்லி அவங்க அம்மாவுடைய ரூம்குள்ளே போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒரு ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு வரா. ஸோ அப்போ ஹீரோடைய அப்பா கிட்ட பார்த்துட்டு அங்கிள் நம்ம வெளியில் போகலாமா, டின்னருக்கு கூப்பிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்க அவரும் இதான் சாக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோயினை மேலே இறங்க பார்த்துட்டு அப்படியே கூட்டிகிட்டு போயிடுறாரு. அப்போ தான் ஹீரோவும் கார் கிளம்புறத பார்த்துட்டு வெளியில் வரான். அவங்க அப்பா கூட தான் ஹீரோயின் போகிறாங்கிறத பார்த்துட்டு பக்குன்னு இருக்கு அவனுக்கு. அதுக்குள்ளே இங்கே வந்துட்டு ஹீரோவுடைய ஆன்ட்டியும் அந்த பாட்டியும் கூட வந்து பார்க்குறாங்க. ஹீரோடைய ஆன்ட்டியும் ஹீரோவுடைய அப்பா எந்த ஒரு பொண்ணுக்கும் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நான் பார்த்ததே கிடையாது, ஆனால் இவர் வந்து இந்த பொண்ணு மேலே நிஜமாவே இன்ட்ரெஸ்டடாக இருக்காரு போல், எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பாட்டியோ அப்போல்லாம் எதுவும் இருக்காது, அவர் எதுனாலுமே வந்துட்டு சீக்கிரத்தில் போர் அடிச்சு போயிடுவார்ல, இப்போ இந்த பொண்ணையும் அப்படி தான் யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுருவாரா இருக்கும். ஹீரோவோட ரொம்ப நம்பிக்கையாக இருக்கான், அவன் ஃப்ரெண்ட் அவனுக்கு துரோகம் பண்ணிட்டான்னு தெரிஞ்சால் அவனே அந்த பொண்ணை வந்து அடித்து விரட்டிடுவான், நீ ஒன்றும் கவலைப்படாதங்கிறாங்க. இல்லை எனக்கு இவரை பார்த்தா என்னவோ டவுட்டாகவே இருக்குது, அந்த பொண்ணையே திடீர்னு கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டானா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அந்த பாட்டியோ அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அது மாதிரி நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன், நீ ரொம்ப ரிலாக்ஸ்டாக இரு அப்படிங்கிற மாதிரி ஹீரோடைய ஆன்ட்டி கிட்ட சொல்கிறாங்க. ஹீரோட அப்பா ஹீரோயினை ஒரு கிளப்புக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ அங்கே வந்து இவங்க ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருக்கும் போது என் பையன் வந்துட்டு உன்னை
பெர்மிஷன் கொடுத்துட்டானா அப்படிங்கிற மாதிரி கேட்க, உங்கள் பையன்கிட்ட யார் கேட்டா, நான் அவனுடைய செக்ரட்டரி, கிளாக் அவுட் ஆயாச்சுன்னா அவனுக்கு என்ன கொஷின் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது. ஸோ நான் எங்கே வேணாலும் போகலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஒரு செக்ரட்டரினா அந்த வேலை டயத்தில் மட்டும் தான் நான் எங்கேயும் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்கிறா. நீ இவ்வளோ போல்டாக இருப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல, என் பையனுக்கு ரொம்ப அடங்கி போவேன்னு நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி இவரோ பேசிட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் இப்போ லைட்டாக பேச்சு எடுக்கிறா. ஹீரோ வந்துட்டு அம்மா பையன் போல், அவங்க அம்மாவை ரொம்ப பிடிக்கும் போல், அன்றைக்கி ஜென்னி சொன்னதை வச்சு நான் கேட்டேன். அது மட்டும் இல்லாமல் ஹீரோவும் அப்பப்போ வந்து அவங்க அம்மாவை பற்றி ஏதாவது என்கிட்ட சொல்லுவான் அப்படின்ன உடனே அவளை பற்றி பேசாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இல்லை, இந்த அளவுக்கு ஹீரோக்கு வந்துட்டு பிடிச்சிருக்குன்னா அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய டேஸ்ட் உமனில் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிற மாதிரி ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரியெல்லாம் ஹீரோடைய அம்மா இப்போ நடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோடைய அப்பாவும் வந்துட்டு சரி நம்ம மேலே அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு போல அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டே வந்துட்டு ஹீரோட அம்மாவை பற்றி ரொம்ப மட்டமாக வந்து பேசுறதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. சரியான அரகன்ட்டு, எல்லாரையும் அவளோட கண்ட்ரோலில் வச்சுக்கணும்னு நினைப்பா. அவளை சொல்கிற பேச்சு கேட்கலனா எல்லாரையும் வந்து ஏறி மிதிச்சு போயிட்டே இருப்பா. அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு பயங்கரமாக வந்து கடுப்பேறிடுது. கண்ணா பின்னாடி இவங்க வாட்டுக்கு ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. பக்கத்தில் இருக்க நம்ம ஹீரோனோட சோலும் பயங்கரமாக வந்து கத்திட்டு இருக்கா. இது வரைக்கும் லைஃப்பில் நான் ட்ரிங்க்ஸ் எல்லாம் தொட்டதே இல்லை, அதனால குடிக்காதீங்க, எனக்கு ஏதாவது ஆகிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இருக்கக்கூடிய கோவத்தில் பயங்கரமாக குடிச்சிட்டு ரெஸ்ட் ரூம் போகிறேன். ஓ, அப்போ உனக்கும் அவளுக்கும் நடுவில் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் நக்கல் பண்ணிட்டு இருக்க. இப்போ நக்கல் பண்ணுறதுக்குலாம் டைம் இல்லை, இங்கே இருக்கிறது வந்து சேஃப்னு எனக்கு தோணலை அப்படிங்கிறான். அதுக்கு அவங்க அம்மாவும் நான் உண்மையை தெரிஞ்சுக்காம வரமாட்டேன்ப்பா, எனக்கு இப்போதைக்கு இவ பாடி தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அடிக்கிட்டே நடக்கக்கூடிய ஹீரோடைய அம்மாவை பார்க்குற ஹீரோடைய அப்பாவும் அதுக்கப்புறமா அவங்கள இழுத்துக்கிட்டு, நீ நிறைய ட்ரிங்க் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், எனக்கு ஒரு பிளேஸ் தெரியும், அங்கே ரொம்ப தனிமையாக இருக்கும், நல்லா இருக்கும், வா நான் அவனை கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி கை தாங்கலாம் அவளை பிடிச்சி இழுத்துக்கிட்டே போக கரெக்டாக அங்கே டின் வந்துடுறான். ஸோ டின்னுக்கு வந்துட்டு இங்கே ஹீரோயின் இருக்கான்றது தெரியாது. பட் இப்போ ஹீரோயினை ஒரு வயசான ஆள் கூட பார்த்த உடனே அந்த ஆள் வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணி தான் ஹீரோயின் கூட பழகுறாருன்னு நினச்சிக்கிட்டு போய் அவங்க கிட்ட வாயை கொடுத்துட்ருக்க. அந்த ஆள் வந்து கோவப்பட்டு இப்போ டின் அடிச்சிடுறாரு. ஸோ இப்போ ரெண்டு பேருக்கும் மாற்றி மாற்றி வாக்குவாதம் நிறையாக அங்கே வந்து ஒரு சீன் கிரியேட் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ கிளப்புக்காரங்க இப்போ வந்த உடனே ஹீரோடைய அப்பா கிட்டேயும் டின் கிட்டேயும் வந்து வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு பேசுகிறாங்க. நீங்கள் வந்து இன்றைக்கி கிளப்புக்குள்ளே இனிமேல் வந்து அலோடு கிடையாது, இந்த கிளப்போட பாலிசி படி சண்டை போடுறவங்க உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோடைய அப்பாவும் நான் யாருன்னு தெரியுமா, என்னன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டுகிட்டே இருக்க, சார் எனக்கு உங்களை நல்லா தெரியும், நீங்கள் எங்களுடைய ரெகுலர் கஸ்டமர் தான், பட் இன்றைக்கி நடந்துருச்சு இல்லையா சண்டை, ஸோ அதுக்காக எங்களால் வந்துட்டு இன்றைக்கி ஒரு நாள் உங்களை உள்ளே விட முடியாது, கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அங்கே தான் ஆல்ரெடி வந்து ஜன்னி வந்து நம்ம ஹீரோயினை வந்து வேவ் பார்க்குறதுக்காக வந்திருப்பா. ஹீரோடைய ஆண்டி தான் அனுப்பி வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ இவளும் வந்துட்டு இங்கே எல்லாத்தையும் பார்த்துட்டே இருந்துட்டு அங்கே இருக்கிறதெல்லாம் வீடியோ எடுத்து ஹீரோக்கு அனுப்பி விடலான்னு சொல்லிட்டு வந்திருப்பா. ஹீரோயின் மோசமானவன்றதை காட்டுறதுக்காக ஹீரோ வந்துட்டு அவங்க அப்பா கிளம்பி போகிறத பார்த்துட்டு அவங்க அம்மா தனியாக இருக்கிறதையும் பார்த்துட்டு அவங்கள அப்படியே தள்ளாடிட்டு இருக்கவங்கள அலைக்கா தூக்கி காரில் போட்டு தூக்கிட்டு வந்துடுறான். ஹீரோயினுடைய பாடியிலேருந்து அவங்க அம்மா வெளியில் வந்துடுறாங்க. ஹீரோயின் வந்து அவ்வளோ ட்ரிங்க் பண்ணதுனால அவள் பாடி தாங்க முடியாமல் தூங்கிட்டு இருக்கா. தூக்கத்திலே அவள் குளிருதுன்னு முணங்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோவும் வண்டியெல்லாம் நிறுத்தி அவனோட கோட்டெல்லாம் எடுத்து அவளை கவர் பண்ணி விட்டுட்டு அவளை கொஞ்சம் நேரம் பார்த்து வந்து அட்மையர்லாம் பண்ணிட்டு இருக்கா. அவளோட அம்மாவும் இன்னொரு பக்கத்துல இருந்து அழுதுட்டு இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவங்கள எத்தனை வருஷமாக இவ்வளோ வெறுத்திருக்காங்க, டிவோர்ஸ் கொடுக்கலங்கிற ஒரு காரணத்துக்காக கொலை பண்ணியிருப்பாரோ என்னமோ, ஆனால் கொஞ்ச நேரம் விட்டுருந்தா நான் வந்துட்டு கண்டுபிடிச்சிருப்பேன் அவர் கொன்னாரா இல்லையான்னு வாயப்பிடிங்கி. அதுக்குள்ளே வந்துட்டு ஹீரோயின் மயங்கிற மாதிரி ஆயிடுச்சு, பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தேம்பி அழுதுகிட்டே வந்துட்டு இருக்காங்க. வீடு வந்ததுக்கப்புறமா ஹீரோனை கூப்பிட்டு பார்க்குறான். அவன் எழுந்திரிக்கவே இல்லை. அவளோட சீட் பெல்ட் எல்லாம் வந்துட்டு எடுக்கிறதுக்காக கீழே குனியும் போது ரொம்ப ஃபேஸ்க்கு க்ளோஸராக வந்துடுறான். டக்குன்னு ஹீரோயின் கண் விழிக்க இவன் பயந்தே போயிடுறான். ஹீரோயினும் இவ்வளோ க்ளோஸாக என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி கேட்குறா. இல்லை சீட் பெல்ட்டை ரிமூவ் பண்ணேன் அப்படின்னு நம்ம ஹீரோவும் வந்து பொறுமையாக சொல்லிட்டு இருக்க. நானும் நல்லா தான் இருக்கேன், ஸ்டடியாக தான் இருக்கேன், எனக்கு யார் ஹெல்ப்பும் வேணாம், நான் நடப்பேன் அப்படிங்கிறா. அப்புறம் அவள் தள்ளாடி கீழே விழுக போகையில் ஹீரோவும் அவளை தூக்கிட்டே வந்து அவளோட ரூமில் உட்கார வச்சுட்டு உடனேலாம் தூங்கக்கூடாது, தூங்கிட்டா அப்புறம் காலையில் வந்து உனக்கு ஹெட்டேக் அதிகமாகிடும், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, நான் எல்லாத்தையும் வந்துட்டு கரெக்ட் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அவன் கிட்ட ரொம்ப க்ளோஸராக வந்துட்டு என்னை ரொம்ப மிஸ் பண்ணியா சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அம்மா நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். என்ன ஏமாந்து போயிட்டியா, நான் தான் ஃபான் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பயங்கரமாக சிரிச்சிட்டு இருக்கான். ஹீரோவும் இதுவும் க்யூட்டாக தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரசிச்சுக்கிட்டே மேக்கப் எல்லாம் ரிமூவ் பண்ணி அவளோட ஃபேஸ் எல்லாம் வைப் பண்ணி விட்டுட்டு இருக்கும் போது ரெண்டு பேரும் அப்படியே ஐ கான்டாக்ட் வச்சுக்கிட்டே ரொம்ப க்ளோஸராக வராங்க. ஸோ இவங்க வந்து இந்த மாதிரி தன்னை மருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் க்ளோஸராக பார்த்துட்டு இருக்கும் போது நடுவில் பேம் வந்துடுறான். ஸோ பேம் கதவை திறந்துட்டு வந்ததுக்கப்புறம் தானே ஐயோ போச்சா என் ஃப்ரெண்டுக்கு நானே விரோதியாகிட்டேனே அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே மலங்கிட்டே வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட சாரி கேட்க, ஹீரோவும் என்ன சாரி அதில் ஒன்றும் இல்லை, இவளை பார்த்துக்கோ, இவன் நிறைய ட்ரிங்க் பண்ணிட்டா, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வேறு ட்ரிங்க் பண்ணுறா போல அப்படின்னு உடனே பேம் வந்துட்டு ஷாக் ஆகிடுறான். நான் இல்லாமல் இப்படி இவ ட்ரிங்க் பண்ணா, இது வரைக்கும் லைஃப்பில் ட்ரிங்கே பண்ணதில்லை அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கும்போது உன் ஃப்ரெண்டை நீயே பார்த்துக்கோ, அவள்கிட்ட காலையில் கொஷின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய ரூமுக்கு வந்துடுறான். அங்கே வந்ததுக்கப்புறமா நம்ம ஹீரோயினோட இப்போ க்ளோஸாக இருந்தக்கூடிய மொமெண்ட்ஸ் எல்லாம் ரீகால் பண்ணி பார்த்துட்டு ஒரு மாதிரி வெக்கப்பட்டுக்கிட்டே சிரிச்சிட்டு இருக்க. அதை வந்து அவங்க அம்மா பின்னாடி இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் ஹீரோயின் நடந்தது எல்லாத்தையுமே ரீகால் பண்ணி பார்த்துட்டு இருக்கும் போது ஹீரோடைய அப்பா அங்கே வராரு. என்னம்மா தலைவலியெல்லாம் சரியாக போச்சா, நைட்டு நல்லா தூங்குனியா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே வர,
நான் நல்லா இருக்கேன் அங்கிள் அப்படின்னு சொல்லி அவ்வளோ பேசிகிட்டே இருக்கா. அப்போ நடுவில் ஹீரோவும் வந்துட்டு அவள் நல்லா இருக்கிறது இருக்கட்டும், நீங்கள்லாம் ஒரு பெரிய மனுஷனா, எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்குலாம் புத்தி இல்லையான்னு உடனே அவள் சேஃபாக வந்ததுக்கு நீ தான் எனக்கு தேங்க் பண்ணணும் அப்படின்னு ஹீரோடைய அப்பா சொல்கிறாரு. யார் உங்களுக்கு நான் தேங்க் பண்ணணுமா? அவளை நேற்று நீங்கள் எங்கே கூட்டிகிட்டு போனீங்கன்னு எனக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும். அது மட்டும் இல்லாமல் அவளை அம்போன்னு விட்டுட்டு வந்துட்டீங்க. அவளை சேஃபாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து கேர் பண்ணி பார்த்துக்கிட்டது நான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறான். அது கேட்டோன்னே ஹீரோடைய அப்பாவும் ஹீரோயினை பார்த்து நீ கவலைப்படாதம்மா, அடுத்த தடவை நானே உன்னை ட்ரைவ் பண்ணி கூட்டிகிட்டு வரேன், பத்திரமா பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு ஹீரோவும் வந்து பயங்கரமாக கத்துறான். இதுக்கு மேலே வந்துட்டு அடுத்த தடவை வேற உங்களுக்கு யோசனை புத்தியெல்லாம் போயிட்டுருக்கான், அவளை பற்றி என்ன நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறதுக்காக ஆரம்பிக்க அவங்க அப்பாவை கோவப்பட்டு கத்துறான். அந்த பொண்ணு உனக்கு செக்ரட்டரி மட்டும்தானே, நீ எதுக்காக வந்து ஓவராக பேசுகிற? அந்த பொண்ணு என்ன உனக்கு பக்கத்துலேயே வச்சுக்கணும்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கியா? உனக்கு அந்த பொண்ணு மேலே ஃபீலிங்ஸ் இருக்கா என்ன அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அவ்வளோ கொஸ்டின் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி கத்தும் போது ஹீரோடைய ஆன்டி நடுவில் வந்துடுறாங்க. ஒரு பொண்ணுக்காக நீங்கள் 2 பேர் எதுக்காக சண்டை போட்டுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஒரு பொண்ணுக்காக நாங்கள் சண்டை போடலை, எங்களுடைய வாண்ட்டுக்காக சண்டை போடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது ஹீரோயினும் வந்துட்டு ஹீரோ கிட்ட அவங்க அப்பாவை பற்றி இப்பெல்லாம் பேசாது அப்படிங்கிற மாதிரி தடுத்து நிறுத்திடுறான். அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினை கிளாஸில் கொண்டு வந்து ட்ராப் பண்ணுறான். அதுக்கப்புறம் ஹீரோயினும் சாயங்காலம் என்ன கூப்பிடலாம் வராத, நானே வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவனை அனுப்பியும் விட்டுடுறான். அங்கே வரக்கூடிய இங்கே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்றா இருக்கிறத பார்த்துட்டு கோவப்படுறான். ஹீரோனை இழுத்து வச்சுட்டு சண்டை போடுறான். நேற்று நைட் என்னன்னா அப்பா கூட இருந்த, இன்னைக்கு என்னன்னா பையன் கூட வந்து இறங்குற, உனக்கு பணம் அவ்வளோ முக்கியமாக போயிடுச்சா? இவ்வளோ கேவலமான பிறவியா நீனு? பணத்துக்காக ஒரே வீட்டில் இருக்க 2 பேர் கூடயும் வந்துட்டு பழகிட்டு இருக்கியா நீனு அப்படின்னு சொல்லிட்டு கேஷின் பண்ணுறான். ஸோ இவன் இந்த மாதிரி கேள்வி கேட்டோன்னே ஹீரோயினுக்கு கோவம் வந்துடுது. நீயும் நானும் எத்தனை வருஷமாக ஒன்றா பழகிட்டு இருக்கோம், உன்னை என் ஃப்ரெண்டாக பார்த்துட்ருக்கேன், ஆனால் நீ கொஞ்சம் கூட வந்துட்டு என்னை பற்றி யோசிக்காமல் என் கேரக்டர் பற்றி தெரியாத மாதிரியே பேசிகிட்டு இருக்க. மற்றவங்க யாராவது பேசியிருந்தா கூட நான் இவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்க மாட்டேன். ஆனால் ஒரு விஷயம், இன்னையோட நம்ம 2 பேருக்குள்ளே இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டின்னை தாண்டி அவ்வளோ போக டின் இப்போ தான் கொஞ்சம் வந்து ஃபீல் பண்ணுறான். ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி வந்துட்டு நான் பேசியிருக்க கூடாது, வார்த்தை அதிகமாக விட்டுட்டோமே, அவளோட கேரக்டர் தெரிஞ்சோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஹீரோ அதுக்கப்புறமா அவனுடைய அங்கிளை பார்க்குறதுக்காக வரான். அங்கே மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் புக்ஸ் எல்லாம் வந்துட்டு அவங்க அங்கிள் கிட்ட கேட்குறான். கூடவே வந்துட்டு அங்கே எல்லாத்தையும் செக் பண்ணணுங்கிற மாதிரி சொல்ல, அப்பா அந்த அங்கிளோ அந்த மார்க்கெட்டுக்கு வந்துட்டு பிளேஸ் வேல்யூ வந்து அதிகம், அந்த இடத்த பேசாமல் விற்கிறது தான் நல்லது, அங்கே இருக்க மக்கள்னால ரெண்ட்டுனால நம்மளுக்கு பெருசாக லாபமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஹீரோவும் சரி நான் அதை யோசிச்சு பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இந்த பதில் அவங்க அங்கிளுக்கு பிடிக்கல. இருந்தாலும் ஹீரோ வந்துட்டு தடுத்து நிறுத்தாமல் சரி அப்படிங்கிற மாதிரி வந்து ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் அவனும் அந்த மார்க்கெட்டுக்கு கிளம்பி வரான். அங்கே வந்ததுக்கப்புறம் நடக்கக்கூடிய சில இன்சிடென்ட்னால அவங்க அம்மா கூட அவன் டைம் ஸ்பெண்ட் பண்ணது ஞாபகம் வருது. அவங்க அம்மா அந்த மார்க்கெட்டை வந்துட்டு அவங்களுடைய வீடு மாதிரி பார்க்கணும்னு சொன்னதும், அந்த மார்க்கெட்டில் அவங்க அம்மா ஒரு கனெக்ஷன் ஃபீல் பண்ணதாக சொன்னதும் வந்துட்டு இவனுக்கு மைண்டுக்கு வருது. வீட்டுக்கு வந்தோடனே நம்ம ஹீரோவும் அவங்க அப்பா கிட்டேயும் அங்கிள் கிட்டேயும் இந்த இடத்த நான் விற்கிற மாதிரி இல்லை, இந்த மார்க்கெட்டை நான் தான் பார்த்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டு அவங்க 2 பேரும் ஷாக் ஆகுறாங்க. இதோட இந்த பாட்டு முடியுது.